சிங்கர்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்டார்ட்ல எபிசோட் நம்பர் 9 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோயினோட ஹோட்டலுக்கே வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகி நிக்க ஹீரோ நீங்க யாருன்னு கேக்குறதுக்கு நாங்க தான் மேனேஜர் பீன் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம். நீங்க மட்டும் ஹீரோயின் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க நிறைய காசு ஃப்ரீயான ஃபுட் எல்லாமே கொடுப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்களா. ஹீரோயின் நின்னுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுனே அவங்களுக்கு தெரியல. அதனால ஹீரோ கிட்ட ஹீரோ கொஞ்சம் ரூடா பேசுறது ஸ்டாப் பண்றியான்னு ஹீரோவும் கொஞ்சம் முன்னாடி நீ என்கிட்ட அப்படித்தானே பேசிட்டு இருந்த, இப்ப மட்டும் என்ன உட்காரு உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ என் அம்மா அப்பா முன்னாடி இவன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் உட்காடுறாங்க. அப்ப ஹீரோவும் நம்ம புது ப்ரமோஷனுக்கான ஐடியாவை இப்ப உடனே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், நான் உனக்கு அதை பத்தி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அரசர் கிட்ட கேக்குறாங்க எதுக்காக உங்களோட அரசர் ஐடென்டிட்டிய மறைச்சிட்டு இங்க வந்து நம்ம மேனேஜர்னு சொல்லிட்டு நிக்கணும், நம்ம பொண்ணு கிட்ட நம்ம நார்மலாவே பேசலாமேன்னு. அரசரும் வேண்டாம் வேண்டாம், இந்த ஹீரோ இருக்கானே இவர் ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன் மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத க்ளோஸா வாட்ச் பண்ணணும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு. அரசியும் இது வரைக்கும் எப்பவுமே ஹீரோயின் யார் கூடயுமே க்ளோஸ் ஆனதே கிடையாது இந்த அளவுக்கு. இப்ப மட்டும் ஹீரோ ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிடும்னு. அதுக்கு அரசரும் எவ்வளவு தைரியம் இருந்தா அவனுக்கு என் பொண்ணோட மனசை உடைப்பானா அப்படின்னு கத்தி கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. சோ அரசர் அமைதியா நின்னுடுறாங்க. ஹீரோவும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரியுதான்னு கேட்க ஹீரோயினும் நல்லாவே புரியுதுன்றாங்களா. ஹீரோ அப்ப தண்ணியே பாக்குறாங்க. எனக்கு தாகமா இருக்குன்னு, ஆனா தண்ணியும் இல்ல காஃபியும் இல்ல, அதனால மேனேஜர் பி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அரசரும் நானா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நீங்க தானே மேனேஜர், நீங்க தான் இதை செய்யணும்னு. அரசர் முறைச்சு பாக்குறாங்களா. ஹீரோயினும் டேய் அவங்கள போய் வேலை வாங்கிவே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டனும் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க பாருங்க மேனேஜர், நீங்க உங்க வேலையை செய்யணும், உங்க வேலையை செய்யல அப்படின்னா உங்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும், செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், இந்தாங்க வாங்க எனக்கு காஃபி ஊத்தி கொடுங்கன்னு அரசர் மறுபடியும் கோவப்படுறாங்க. ஹீரோயினும் அவங்களுக்கு எந்த மாதிரி நீ வேலை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா உள்ள வந்துட்டாங்க. ஏய் ஹீரோ அவங்க யாருன்னு தெரியாம இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கேன்னு அரசர் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இவனுக்கு நான் தான் அரசர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா என்னன்னு. ஆனா ஹீரோவோட அப்பா அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா அப்படின்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயினோட அப்பா அம்மாவா, அவங்க எதுக்கு மேனேஜர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்க ஹீரோவோட அப்பாவும் பின்ன என்ன பொண்ணு கொடுக்குறவங்க மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாண்டா பண்ணுவாங்க, இவன் தெரியாம இந்த மாதிரிலாம் ரூடா பிஹேவ் பண்ணிட்டா சம்மந்தி அப்படின்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் யாருக்கு சம்மந்தி, அவன் ஒண்ணு எனக்கு மருமகன் கிடையாதுன்னு. ஹீரோவும் ஐயோ நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் காது திரிகிறவன் லூசு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா சொல்றாங்க அவன் தெரியாம ரூடா பேசிட்டான், நம்ம 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலான்னு. ஹீரோவும் ஹீரோயினும் ஐயோ இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அரசரும் நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்குன்னு, அதனால எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. அரசர் ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம முறைச்சு மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ இவரையா போயிட்டு நம்ம டீ வாங்கி கேட்டோம், சரி நம்மளே டீயை ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாத்திருக்கேன், உங்களுக்கு என்னால எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க முடியல, ஏன்னா என்கிட்ட வந்த காசு எல்லாத்தையுமே நான் ஹீரோயினுக்கே கொடுத்துட்டேன், அதனாலதான் அப்படின்றாங்களா. அரசரும் ஹீரோயினோட பதவிக்காக தானடா நீ ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்க, அவகிட்ட இருந்து ஆதாயம் எதிர்பார்த்து தானடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் இது வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட இருந்து ஒரு நயா பைசா வாங்கியிருக்கேன்னா என் காசை மட்டும் தான் செலவு பண்ணி அவளுக்கு நிறைய லாபம் தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், என்னமோ நீங்க பணக்காரங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா என்ன ராயல் ஃபேமிலி மாதிரி பேசாதீங்க அப்படின்றாங்களா. அரசர் அப்பதான் யோசிக்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு ஹீரோ தான் இளவரசி அப்படின்ற விஷயம் தெரியல, பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு அடுத்ததா ஹீரோயின் உனக்கு யாருன்னு கேட்கறதுக்கு நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டேபிள் அடிக்கிறாங்க. ஹீரோ பயந்து போயிடுறாங்க. அவளை நீ தப்பா யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் தப்பா யூஸ் பண்ண கூடாதா, சரி யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், நிறையவே காசு சம்பாதிக்கிறான், அவளுக்கு வேற மேட்சிங்கா இருக்கான், பேசாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு. ஹீரோயினோட அப்பாவும் என்ன ஹீரோயின் இந்த மாதிரி கேட்க சொன்னால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்கணும்ல, அதுக்காக தான். ஆனா இன்னுமே ஹீரோ வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே நான் ரூம்ல போய் வெயிட் பண்றேன், அவனை கையும் களவுமா பிடிச்சு அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரூம்ல போய் வெயிட் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கடையிலே இருந்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் கேக்குறாங்க என்ன வீட்டுக்கு போக பயமா இருக்கோ
இருக்கும். மாமனார் கிட்ட உங்க பாச்சா பலிக்கலையோ அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் எந்த ஊர்ல மாமனாருக்கும் மருமகனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு உடனே அசிஸ்டனும் அப்படின்னா ஹீரோயினை நீங்க ஒய்ஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்களான்னு கேட்க ஹீரோவும் இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல, இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு, சரி வாயை போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு வேலையை பார்க்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அங்க 2 மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்கள் வந்து ஹீரோவோட அப்பாவை நல்லா அடிச்சு போட்டு போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அசிஸ்டன்ட் சொல்றாங்க உங்க அப்பா உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஹீரோவும் சரின்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்கள் அங்க இருந்து ஓடி போறாங்க. ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. அப்பா உங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லா மாவு கட்டு போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஹீரோ கேக்குறாங்க என் அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுலான்னு. டாக்டரும் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா இந்த அளவு யாருமே எலும்ப முறிச்சு நான் பார்த்ததே கிடையாது. அப்பாவோட உயிர் போகல, ஆனா உடம்புல இருக்க எல்லா எலும்புமே நொறுங்கி போயிடுச்சு, அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு. ஹீரோவும் என் அப்பாவை யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க அந்த 2 மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை நாங்க துரத்திட்டு போனோமா அவங்க ஹான் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளதான் ஓடி போனாங்கன்னு. ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இந்த ஹான் ஃபேமிலி எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அரசருக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா பைசி அப்படின்ற ஒரு நாடு இந்த நாட்டை படையெடுத்து வருது. சோ அந்த நாட்டுக்கு எவ்வளவு கொழுப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மந்திரி சொல்றாங்க அந்த நாடு சின்ன நாடா இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட படைபலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. அரசரும் ஒருவேளை போர் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வின்னிங் சான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறதுக்கு மந்திரி சொல்றாங்க வின்னிங் சான்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா போன வருஷம் நமக்கு வறட்சி நிறைய இருந்ததுனால காசு எல்லாத்தையுமே சாப்பாடுக்கே நம்ம செலவு பண்ணிட்டோம், வேற வேற நாட்டுல இருந்து நிறைய சாப்பாடு வாங்கணும், அதனால நம்மளால மிலிட்டரிக்கு ரொம்ப காசு செலவு பண்ண முடியல. சோ நம்ம கிட்ட படை வீரர்கள் எல்லாருமே கம்மியா தான் இருக்காங்க, போர் வந்தா கூட மக்கள் நிறையவே கஷ்டப்படுவாங்கன்னு. அரசரும் போர் இல்லாம இந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறதுக்கு மந்திரியும் ஆமா ஒரு வழி இருக்குது, நீங்க மட்டும் ஹீரோயினை அந்த நாட்டு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால போர் வரதை நம்ம தடுக்கலான்னு. ஹீரோயினோட அப்பாவும் என்ன என் பொண்ணை எதிரி நாட்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுதான் ஒரே வழி அப்படின்னா நான் இதை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், உடனே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணுங்க, நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நமக்கு பாக்குறதுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கேள்விப்பட்டதுனால ஏங்கி அழுறாங்க. அம்மா கிட்ட அம்மா என்ன கல்யாணம் வேண்டாம் சொல்றாங்களா. அவங்க அம்மாவும் இது நம்ம நாட்டுக்காக பண்ணக்கூடியதுமா, நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்காக இதை பண்ணிதாகணும்னு. ஹீரோயினும் அம்மா அது யாருன்னே தெரியாம எப்படிமா நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க அம்மாவும் அவன் இளவரசர், நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும், ஆனா ஹீரோக்கு பாரு எதுவுமே தெரியாது, அவன் ஒரு பிசினஸ் மேன் அவ்வளவுதான், அரச குடும்பத்துல இருந்துட்டு உன்னால நார்மல் குடும்பத்துல போய் வாழ முடியாதுமா அப்படின்றாங்களா. ஹீரோயினும் ஹீரோ ஒண்ணு என்ன அப்படி விட மாட்டான், நான் உடனே ஹீரோ கிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் பாத்தீங்களா நம்ம பொண்ணு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்களா. ஹீரோயினோட அப்பாவும் இருக்கட்டும் அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத நான் பாக்குறேன்றாங்களா. ஹீரோயினோட அம்மாவும் நம்ம பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி அனுப்பிதான் ஆகணுமா, அவ அழுறால அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் என்ன அவ்வளவு பெரிய கோலன்னு நினைச்சியா, ஒரு கல்யாணத்தை வச்சு போற நிறுத்துற அளவுக்கு என்கிட்ட படைபலமும் கிடையாது அறிவும் கிடையாதுன்னு நினைச்சியான்னு. ஹீரோயினோட அம்மாவும் என்ன நீங்க சொல்றீங்கன்னு கேட்க அரசு சொல்றாங்க என்னால படை வீரர்கள் எல்லாரையும் வச்சு போற செஞ்சு நம்மளால ஜெயிக்க முடியும், ஆனா எதுக்காக நான் இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயின் கல்யாணம் பண்ணி போறா அப்படின்னு தெரிஞ்சா எப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஹீரோ நிஜமாவே ஹீரோயின் மேல பாசமா இருக்கானா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தானே. ஹீரோயினோட அம்மாவும் அப்படின்னா சூப்பர் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் ஆமா நீ இங்க தானே இருக்க, உன்னோட புக் ஸ்டோர் எல்லாத்துலயுமே எந்த வழியா நீ விற்க கொண்டு போவ அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு. ஹீரோயினும் சரி நான் கொடுக்குறேன், இனி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கணும்னு. ஹீரோவும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா நான் இங்க இருந்து போனா கூட உனக்கு பரவாயில்லையான்னு. ஹீரோவும் எங்க போற அப்படின்னு கேட்க எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்படியா போயிட்டு சீக்கிரமா வந்துடுன்னு. ஹீரோயினும் நான் போயிட்டு ஒருவேளை வரவே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு வரவே இல்லையா, நீ வராம இருந்த அப்படின்னா எப்படி நம்மளால பிசினஸ் பண்ண முடியும், உங்ககிட்ட தான் டீ பிசினஸ் ஆல்கஹால் பிசினஸ் புக் ஸ்டோர் எல்லாத்துக்கான ரூட்டும் இருக்கு, எதை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உனக்கு தான் தெரியும், அது மட்டும் இல்லாம ஷேர் டீடைல்ஸ் கூட உங்ககிட்ட தான் இருக்கு, நீ இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஹீரோயினும் அப்படின்னா நீ என்ன பிசினஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றியான்னு கேட்க ஹீரோவும் வேற எதுக்காக அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அப்பாவை
ஹான் ஃபேமிலி அடிச்சாங்கல்ல அந்த விஷயத்துல மனசுல வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தன்னை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே மனசுக்குள்ள வேற வேற விஷயங்களை வச்சுட்டு பேசுறதுனால ஒழுங்கா பேசிக்கவே இல்ல. நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பா ஹான் ஃபேமிலிய பழி வாங்கி ஆகணும்னு, ஹீரோயினும் எப்ப பார்த்தாலும் உன்னோட மனசுக்குள்ளாடி ஹான் ஃபேமிலிய பழி வாங்கணும், பிசினஸ் நல்லா கொண்டு வரணும், இது மட்டும் தான் இருக்குன்னு, என்னை பத்தி உனக்கு வேற எதுவுமே தோணலையான்னு கேக்குறதுக்கு உன்னை பத்தி தோன்றதுக்கு என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்டுடுறாங்களா. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் செம்ம காண்ட் ஆயிடுச்சு. ஹீரோ நீ சரியான செல்ஃபிஷ், உனக்கு பிசினஸ் வேணும் அப்படின்னா நான் உனக்கு கொடுக்க ரெடி ஆயிருக்கேன். இன்னும் 2 நாளையில நான் ஊரை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறமா திரும்பி இங்க வரவே மாட்டேன். உனக்கு பிசினஸ் வேணும் அப்படின்னா என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கோ, எல்லா டீடைல்ஸையுமே நான் அவகிட்டே கொடுத்துடுவேன். இனி நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், நாங்க வந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன, ஏய் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கியா இருக்கும், வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்குள்ளாடி ஓடி போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஏங்கி அழுறாங்க. அவங்க அம்மா சமாதானப்படுத்தும் போது சமாதானம் ஆகவே இல்ல. அரசர் வந்துட்டு என் பொண்ணையே அவன் அழ வச்சிட்டானா, உடனே அவனை நான் அரெஸ்ட் பண்ணி அவனை என்ன பண்ணேன்னு பாருன்னு. ஹீரோயினும் இல்லப்பா வேண்டாம், இது என் மேல உள்ள தப்பு தான், நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன், எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அரசருக்கு ரொம்ப கோவந்துருச்சு. அதனால ஹீரோவை அங்க இருந்து தூக்கிட்டு வர சொல்றாங்க. இப்ப ஹீரோவை தூக்கி கொண்டு வந்து அரசரோட ரூம் குள்ளாடி போடுறாங்களா. ஹீரோவும் ஐயோ அரசர் எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ நிமிந்து கூட பார்க்கல, வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் இந்த நடைய எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், நிமிந்து பார்த்தா ஏய் நீ மேனேஜர் பி தானே அப்படின்னு கேக்குறதுக்கு அரசரும் நான் அரசர்டா அப்படின்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா நீ அரசரா, வேவு பாக்குறதுக்காக மாறுவேஷம் போட்டு ஊருக்குள்ள எல்லாம் போவாங்களே அந்த மாதிரி தான் நீ வந்துட்டு இருந்தியான்னு கேக்குறதுக்கு அரசரும் ஆமா என் பொண்ணோட மனசை நீ கெடுத்து விட்டுட்டேன்னு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா ஹீரோயின் இளவரசியா அப்படின்னு கேட்ட உடனே அரசரும் ஆமா நீ அவளோட மனசை சுக்குநூறா உடைச்சிட்ட, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இருங்க, நேத்திக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் அவகிட்ட பேசினதுல ஏதோ ஒண்ணு தப்பா போயிடுச்சு, அதனால அவளை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன்னு. அரசரும் உன்னை எதுக்காக நான் நம்பணும், உன்னை எதுக்காக என் பொண்ணு கூட பேச வைக்கணும்னு கேக்குறதுக்கு ஏன்னா நீங்க என்னோட மாமனார் அப்படின்றாங்க. அரசருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அரசரை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ஹீரோ உள்ள இருக்கான்னு தெரிஞ்சோடனே நான் உள்ள போறேன்னு சொல்றாங்களா. ஆனா மந்திரி உள்ள விடவே இல்ல, நீங்க வெளியிலே நில்லுங்க, வேணும்னா நீங்க ஒட்டு கேளுங்க அப்படின்னு டோர் பக்கத்துல நிக்க வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க நீங்க தான் ஒரு அரசரா, உங்களுக்கு எல்லாம் எப்படி நான் மரியாதை கொடுப்பேன், ஒரு பொண்ண அரசாங்கத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்களான்னு. அரசரும் இன்னும் வேற என்ன செய்ய சொல்ற, எதிரிகள் இந்த கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நம்ம நாட்டை விட்டுட்டு போவாங்க, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் நீங்க இவ்ளோ விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பிசினஸ் மேன் எல்லாரையுமே அவங்களோட பதவியை விட்டு தூக்கி எறிஞ்சிருங்க, நீங்க ஒரு அரசர், உங்களோட பதவியை நீங்க கையில எடுக்க கூடாதா, உங்க பொண்ணு நீங்க இப்படிதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க அரசரும் நான் என்ன பண்றது, நான் கோர்ட்ல ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயே, எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்கணும், ஓட்டு போட்டு தான் எல்லா முடிவையுமே எடுக்க முடியும், ஆனா எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க கையில இருக்கு, முக்கியமா ஹான் ஃபேமிலி தான் கோர்ட்ல நிறைய ஆட்களை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய வைக்கிறாங்கன்னு. ஹீரோவும் அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஹான் ஃபேமிலியை ஒண்ணும் இல்லாம ஆக்குங்கன்னு. அரசரும் அப்படி என்னால பண்ண முடியாது, அப்படி பண்ணா எனக்கு வரி வராது, நான் எப்படி மக்களை நல்லபடியா பாத்துக்க முடியும்னு. ஹீரோவும் நல்ல படிச்ச பசங்க தாழ்மையான பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்கள அரண்மனைக்குள்ளாடி கொண்டு வாங்க, அப்ப அவங்க இந்த பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க, நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்கன்னு. அரசரும் நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய எல்லா போட்டி எல்லாத்தையுமே பெரிய பெரிய பணக்காரங்க தான் பின்னாடி இருந்து காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையும் என்னால டைரக்டா போயிட்டு எதுவும் பண்ண முடியலன்னு. ஹீரோவும் அப்புறம் எதுக்கு நீங்க அரசரா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோவும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு அரசருக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சோ அரசர் இந்த ஐடியாவை கேட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்களா. ஹீரோயினுக்கு அரசர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா ஹீரோயின் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போறாங்க. சோ ஹீரோ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.